ஈரோடு விஜய் மக்கள் சந்திப்புக்கு பாஸ் QR கோடு எதுவும் தேவையில்லை என தாவிக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கூறியிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதிய காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார். சார், நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் காவல்துறையோட செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்கு? அது நீங்களே பார்த்துருப்பீங்க. திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது. அது 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மட்டும்தான் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டப்ப கூட கிட்டத்தட்ட 40 கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஈரோடுல கூட கிட்ட 80க்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க. கண்டிப்பா காவல்துறை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மீறி தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அது வரும், கூடிய விரைவில் அது நடக்கும். அது நடக்கிறப்ப தெரியும். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. போலீஸ் சைடுல இருந்து நீங்க ஏதாச்சும் ரெக்யர்மென்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்களா? அவங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, நீங்க ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க டிமாண்ட் கொடுத்தீங்க? அங்க முறையான ஏற்பாடு செய்து முறையான அவங்க காவல்துறை அவங்க பணியை முறையா செய்யணும். தகுந்த போதிய அடிப்படையில் காவலர்கள் அந்த கூட்டத்திற்கு வரணும். வந்தா மட்டும் பத்தாது, அதை அவங்களோட பணியை செய்யணும். மக்கள்ல ஏன்னா சட்டம் ஒழுங்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை. காவல்துறையின் பிரதான பொறுப்பே அதுதான். காவல்துறையினர் அவங்க பொறுப்பை செய்யணும்னு நாங்க